ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியநாடு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஸ்டைலில் மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுங்கிறது தாங்க. ஒரு சூப்பரான கோலா உருண்டை தான் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நான் மட்டன் 1/4 கிலோ எடுத்துருக்குறேங்க. இது கொத்துக்கறின்னு கேட்டிங்கன்னா கடையில் இதே மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. கேட்டு வாங்கிட்டு வாங்க. தேவையான அளவு உப்பு, தேங்காய் 1 சில்லு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகா, 3 வரமிளகா, 3 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 4 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 15 சின்ன வெங்காயம், 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை. சின்ன வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டால் தான் கோலா உருண்டைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. அதில் நம்ம கழுவி எடுத்து வச்ச இந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது எதுக்கு வதக்குறதுன்னா தண்ணியாக இருக்கும், அதனால தான் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி விட்டுட்டு இருக்கோம். அதனால தான் இதை ட்ரையாக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பாருங்கள். இதுக்காக தான் நான் உங்களை நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வதக்கிக்க சொன்னேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எல்லாம் நல்லா வத்தட்டும். பாருங்கள் சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடலாம். இப்போது கறி நம்ம நல்லா வதக்கி ஆற வச்சுருக்குறோம். அது ஆறுறதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டுருங்க. போட்டு இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிளேட்டில் உள்ள அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் அரைச்சி வச்சிட்டேன். கறியையும் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கணும். உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா இன்னும் நீங்கள் பொரிகடலையை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கறி அந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா அரைக்கும் போது ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாங்க. தண்ணி விடாமல் அரைங்க. அப்படியே உங்களுக்கு தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவை நீங்கள் பவுடர் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இந்த சைஸுக்கு உருண்டைகளாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உருண்டைகள் ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க. உள்ளே வேகாது. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது இந்த சைஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க, போதும். பாருங்க, நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இந்த உருண்டைகளை பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா உள்ளே எல்லாம் வேகாது. இந்த மாதிரி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்துட்டா மட்டன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் பக்கம் ஆகுங்க உள்ள அந்த கறியெல்லாம் வேகிறதுக்கு. அதனால நீங்கள் பொறுமையாக தான் இது செய்யணும். டக்குன்னு போட்ட உடனே எடுத்துடாதீங்க, உள்ள எல்லாம் வேகாது. மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இது சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனே அமுக்குங்க. நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.